கேபிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். திருவிளையாடல் படத்துல நாகேஷ் சிவாஜி கணேசனை பார்த்து பிரிக்க முடியாதது எதுவோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாரு. இந்த சூழல்ல அந்த கேள்வி கேட்டா நான் கண்ணை மூடிட்டு சொல்லுவேன், காங்கிரஸ் கட்சியும் அதோடைய உட்கட்சி பஞ்சாயத்தும் அப்படின்னு தான். இந்த உட்கட்சி பஞ்சாயத்துனால அவங்க இழந்திருக்கக்கூடியது நிறைய, ஆனாலும் கூட அவங்க அதுல இருந்து கொஞ்சம் கூட பாடம் கத்துக்கிட்டதாவே தெரியல. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம விரிவா பார்க்க இருக்கிறோம். கட்சினா சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் தாங்க. ஆனா பிரச்சனைகள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு கட்சின்னு பார்த்தா அது காங்கிரஸ் கட்சி தான். இந்தியா கூட்டணி அமைஞ்சதுக்கு அப்புறமா அந்த கட்சி உள்கட்சி பிரச்சனையினால சந்திச்ச பிரச்சனைகளாலதான் கிட்டத்தட்ட இந்த மூன்றாவது முறையா ஆட்சியை பாரதிய ஜனதா கட்சி அமைக்கிறதுக்கு அனுமதிச்சாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்க 10 ஆண்டுகளுக்கு மேல ஆட்சியில இல்லாமல் இருந்தாலும் கூட அதை பத்தி எந்த கவலையும் இல்லாம தொடர்ந்து அவங்களுக்குள்ள போட்ட சண்டை தான் அவங்களுக்கு தொடர் தோல்விகள் கிடைக்கிறதுக்கான காரணமாகவும் அமைஞ்சிருக்குது. ஏன் இந்தியா கூட்டணியில எல்லா கட்சிகளுமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை மிக சரியா செஞ்சிருந்தாலும் அதுல எந்த வேலையும் சரியா செய்யாம படுதோல்வி அடையிறதுக்கான மிக முக்கியமான காரணம் காங்கிரஸ் கட்சி தான். இத காங்கிரஸ் கட்சிக்காரங்களே ஒத்துக்குவாங்க. ஆனாலும் கூட அதுக்கப்புறமா நடந்த மாநில சட்டப்பேரவை தேர்தல்கள்ல சரி நம்ம ஏற்கனவே தப்பு பண்ணிட்டோம், இனி அந்த தப்பு பண்ணாம நம்ம மீண்டு வரணும் அப்படின்றக்கான முயற்சிகளை பண்ணுவாங்கன்னு பார்த்தா இல்ல. ஹரியானா தொடங்கி மகாராஷ்டிரா தொடங்கி அடுத்தடுத்து நடந்த மாநில சட்டப்பேரவை தேர்தல்களையும் அவங்க தோல்வி அடைஞ்சாங்க. இதுக்கு பாரதிய ஜனதா கட்சி அமைச்ச வியூகம், எதிர்கட்சிகள் மேற்கொண்ட மிக பிரம்மாண்டமான திட்டங்கள் அப்படிலாம் எதுவுமே காரணம் கிடையாது. காங்கிரஸ் கட்சி அவங்களுக்குள்ளேயே போட்டுக்கிட்ட சண்டை தான் மிக முக்கியமான காரணமா இருக்கு. இப்போ டெல்லியில நடந்து முடிஞ்ச சட்டப்பேரவை தேர்தலையும் காங்கிரஸ் கட்சியோட பெரும் பிரச்சனை அவங்களுக்குள்ளேயே அவங்க போட்டுக்கிட்ட சண்டை தான். அவங்களுக்குள்ள ஒரு சரியான கோஆர்டினேஷன் இல்லாம போனதுதான். இனி அடுத்து பீகார் எலெக்ஷன் இருக்குது, அதுக்கு அடுத்ததா தமிழ்நாடு கேரளா மாதிரியான எலெக்ஷன்ஸ் வருது, குஜராத் மாநிலத்துல சட்டப்பேரவை தேர்தல் வருது. சரி இங்கெல்லாம் அவங்க சரியா இருக்கிறாங்களா அப்படின்றத பார்க்கலாம்னு சொல்லி நிறைய ரிசர்ச் பண்ணோம், நிறைய பேர்கிட்ட பேசணும். எல்லா இடத்துலயும் எல்லா மாதிரியான பஞ்சாயத்துகளும் அவங்க இழுத்து வச்சிருக்கிறத பார்க்க முடியுது. குறிப்பா பீகார் மாநிலத்துல ஒரு பெரிய காமெடி போயிட்டு இருக்கு. அங்க பீகார் மாநிலத்துக்கான காங்கிரஸ் கட்சியுடைய இன்சார்ஜா கிருஷ்ணா அல்லவாரு அவரை காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை நியமிச்சிருக்கிறாங்க. ஒரு இன்சார்ஜ்னா என்ன வேலை? அவரு அந்த சம்பந்தப்பட்ட மாநிலங்களுக்கு போகணும், இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் கேட்கணும், அதெல்லாம் சரி செய்யணும். சோ இந்த கிருஷ்ணா அல்லவாரு தொடர்ந்து அதை செய்யறாரு. வாரத்துக்கு 2 முறைக்கு மேல அந்த பீகார் மாநிலத்துக்கு போயிட்டே இருக்கிறாரு. ஆனா இதனால எரிச்சல் அடைஞ்சது பாஜகவோ இல்ல ஆளும் நிதிஷ்குமாரோடைய கட்சியோ கிடையாது. ஐயோ இவர் இப்படி வந்துகிட்டே இருக்கிறாரு, காங்கிரஸ் கட்சி வலுவாயிருவாங்களோ அப்படின்னு. அங்க எரிச்சலாக இருக்கிறது அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய மாநில யூனிட், அதாவது மாநில தலைமையில இருக்கக்கூடியவங்க. இவர் ஏன் தொடர்ந்து இங்க வந்துகிட்டே இருக்கிறாரு, இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் நாங்களே சரி செஞ்சுக்குவோம், இவர் எதுக்கு தேவையில்லாம தலையிடுறாருன்னு அவருக்கு எகெயின்ஸ்டா போர்க்குடியை தூக்கி இருக்கிறாங்க. அதனால பெரும் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இத கிருஷ்ணா அல்லவாரு அவர் சொல்லும் பொழுது இப்போ பீகார் மாநிலத்துல காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யல அப்படின்னா இந்த பீகார் சட்டமன்ற தேர்தல்ல தேசிய ஜனநாயக கூட்டணி கிட்ட இந்தியா கூட்டணி, அதிலும் குறிப்பா காங்கிரஸ் கட்சி படுதோல்வியை சந்திக்கும் அப்படின்றத காங்கிரஸ் கட்சியுடைய இன்சார்ஜே சொல்லி இருக்கிறாரு. பாத்துக்கோங்க நிலைமை எப்படி இருக்குன்னு. சரி அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கி தமிழ்நாட்டுக்கு வருவோம். 2-3 வாரத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சியுடைய தமிழ்நாடு யூனிட்ல இருக்கக்கூடியவங்க டெல்லியில பண்ண அலப்பறைய சொல்லி மாளாது. அங்க இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சிலர் கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள் டெல்லியில 1 வாரத்துக்கு மேல முகாமிட்டு இருந்தாங்க. எதுக்கு? கட்சியை வளர்க்கணும், நம்ம இதெல்லாமே நாங்க சரி பண்ணிட்டோம், இனி எலெக்ஷன்ஸ் கவரேஜ்ல நம்ம ரொம்ப அதிகமா கவனம் செலுத்தணும், ராகுல் காந்தியை நாங்க அழைச்சிட்டு போறதுக்காக வந்திருக்கிறோம், பிரச்சாரங்கள்லாம் இப்படி பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க. நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா அதுதான் கிடையாது. மாநில தலைவரா இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகைக்கு எதிராக பொட்டி பொட்டியா புகார்களை கொண்டு கொட்டி இருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சியுடைய டெல்லி தலைமை கிட்ட. மல்லிகார்ஜுன கார்கேவை பார்க்கணும், ராகுல் காந்தியை பார்க்கணும், இப்படின்னு தொடர்ச்சியா அவங்க மேற்கொண்ட முயற்சிகள் அத்தனையுமே மாநில தலைமை சரியில்லைங்க, அதை எப்படியாவது மாத்தணும் அப்படின்றதுதான். இப்படி இருந்தா எப்படி தேர்தல் அவங்க ஜெயிக்க முடியும்? சரி அப்படியே கீழே கொஞ்சம் கேரளாவுக்கு வருவோம். கேரளாவில சசி தரூர் இன்னும் பெரிய பஞ்சாயத்து இழுத்து விட்டு இருக்கிறாரு. என்னன்னா இப்ப அங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளுடைய ஆட்சியை பெரிய அளவுல புகழ்ந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம பாஜக அமைச்சரான பியூஷ் கோயல் கூட செல்ஃபி எடுத்துக்கிட்டு சில விஷயங்கள்ல மத்திய அரசு ரொம்ப சிறப்பா செயல்படுறாங்க அப்படின்ற மாதிரியான பாராட்டுகளை தெரிவிக்க அதுக்கு உடனே கேரளா காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் சசி தரூருக்கு எகென்ஸ்டா போக
நீங்க எப்படி என்னையே பேசலாம், என் மனசுக்கு பட்டதை நான் பேசுவேன்னு சசி தரூர் அதுக்கு பதில் சொல்ல பெரிய தலைவலியா மாறிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அங்கேயும் அடுத்து எலெக்ஷன் வர போறதுனால இப்பவே ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க வேலையை அப்படின்ற மாதிரிதான் டெல்லி காங்கிரஸ் தலைமை கேரளா யூனிட்டையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, கொஞ்சம் அப்படியே நடுவுல வருவோம். மத்திய பிரதேஷ்ல ஏற்கனவே கமல்நாத்துக்கும் திக்விஜய் சிங்குக்கும் இருக்கக்கூடிய பஞ்சாயத்துனாலதான் அங்க தேர்தலில் அவங்க தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. அதெல்லாம் சரியாயிருச்சான்னு பார்த்தா இல்ல, அது இன்னும் மோசமா தான் போயிட்டு இருக்குது. தெருவில் இறங்கி போராட்டம் நடத்தக்கூடிய விஷயங்களை கூட பெரிய அளவுல முன்னெடுக்க முடியாத அளவுக்கு தான் மத்திய பிரதேசோடைய காங்கிரஸ் யூனிட் இருக்கு. சரி, இதெல்லாம் எதிர்கட்சிகளா இருக்கக்கூடிய இடங்கள். ரூலிங் பார்ட்டியா இருக்கிறாங்க ஹிமாச்சல் பிரதேசத்துல, அங்க அவங்க எப்படி ஒத்துமையா தான் இருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும் தானே? நிச்சயமா கிடையாது. எதிர்கட்சியா இருக்கிறப்பவே இப்படி இருக்கிறாங்கன்னா அதிகாரம் இருக்கக்கூடிய பதவி இருக்கக்கூடிய ஆளும் அரசுல அவங்க எப்படி இருப்பாங்க? அங்க ஏற்கனவே முதல்வராக இருக்கக்கூடிய சுக்விந்தர் சிங் சுக்கு அவர்களுக்கும் மாநில தலைவராக இருக்கக்கூடிய பிரதிபா சிங்குக்கும் அவருடைய மகன் இவங்களுடைய குழுவுக்கும் இடையில கடுமையான பனிப்போர் இருக்கு. அதான் ஹிமாச்சல் மாதிரியான ஒரு பனி பிரதேசத்துல இவங்க நடத்தக்கூடிய பனிப்போர் தான் ரொம்ப பயங்கரமா இருக்கு. அதனால எப்ப வேணாலும் ஆட்சி கலைஞ்சிருமோ அப்படின்ற மாதிரியான ஒரு பதற்ற சூழல் அங்க நிலவுது அப்படின்றத அங்க இருக்கக்கூடியவர்கள்ட்ட நம்ம பேசும்பொழுது தெரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு ஆளும் அரசு எது? கர்நாடகா. கர்நாடகால சொல்லவே வேணாம். ஏன்னா முதல்வர் பதவிக்கு சித்தராமையாவா டி.கே. சிவகுமாரா அப்படின்ற மாதிரியான போட்டி பல மாசங்களா நீடிச்சு ஒரு வழியா டி.கே. சிவகுமாரா கன்வின்ஸ் பண்ணி அவருக்கு டெபுட்டி சிஎம் கொடுத்து செட்டில் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனாலும் தொடர்ந்து அங்க பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கு. இதுல டி.கே. சிவகுமார் தனக்கு முதல்வர் வேணும், அந்த முதல்வர் பதவி வேணும் அப்படின்ற மாதிரியான சில சமிகைகளை அப்பப்போ டெல்லி தலைமைக்கு கொடுப்பாரு. இது சித்தராமையாவுக்கு தொடர்ந்து எரிச்சலை கொடுத்துட்டே இருக்கக்கூடிய விஷயம்தான். அதனால சித்தராமையா ஆதரவு எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் தொடர்ந்து டி.கே. சிவகுமாருக்கு பெரிய அளவுல நெருக்கம் காட்டாம இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி விஷயம். இதுல சில தினங்களுக்கு முன்னாடி வந்த தகவல் படி அந்த மாநிலத்துடைய அமைச்சரா இருக்கக்கூடிய KN ராஜன்னா டெபுட்டி சிஎம்மா இருக்கக்கூடிய டி.கே. சிவகுமாருடைய உத்தரவுகளுக்கு கட்டுப்படாம இருக்கிறாரு. முக்கியமான அமைச்சரவை கூட்டங்களுக்கு அவர் வராம இருக்கிறாரு. ஆய்வு கூட்டங்களுக்கு டி.கே. சிவகுமாரோட மேடையை பகிர்ந்துக்காம இருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான புது பிரச்சனை அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. கஷ்டப்பட்டு ரொம்ப நாள் போராடி காங்கிரஸ் கட்சி கர்நாடகா மாநிலத்தில் ஆட்சி அமைச்சாங்க. ஆனா இவங்களுக்குள்ள போடக்கூடிய சண்டையினால எங்க அது கைவிட்டு போயிருமோ அப்படின்னு கை கட்சிக்காரவங்க ரொம்ப கவலையோட தான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க எந்த மாநிலத்தை வேணாலும் எடுத்துக்கோங்க, ஜம்மு காஷ்மீர்ல இருந்து தமிழ்நாடு வரைக்கும் காங்கிரஸ் கட்சி அவங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய இந்த போட்டி பொறாமை மனப்பான்மையை அவங்க மாத்திக்கிறதாவே இல்லை. அதனால அவங்களுக்கு தொடர் தோல்விகள் அப்படின்றதும் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. நீ அடுத்தடுத்து தேர்தல் நடைபெறக்கூடிய மாநிலங்கள்லயும் இதே பிரச்சனை தான். குஜராத் மாநிலத்திற்கு சில தினங்களுக்கு முன்னாடி போன ராகுல் காந்தி அவர்கள் இதைத்தான் வெளிப்படையா சொல்லியிருக்கிறாரு. நமக்குள்ள ஒற்றுமை மிக மிக அவசியம், நம்ம ஒற்றுமையா இருந்தாதான் எதிரிகளை நம்மளால வீழ்த்த முடியும் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. ஆனா அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை காங்கிரஸ் கட்சிக்காரங்க எந்த அளவுக்கு கேட்டு நடந்துக்குவாங்க அப்படின்றதுதான் கேள்விக்குறியான விஷயம். இந்த தொடர் தோல்வி அவங்களுக்கு கிடைக்காம இருக்கணும்னா முதல்ல அவங்களுக்குள்ள சமாதானம் ஆகணும். ஆனா அப்படி சமாதானம் ஆகிறதுக்கான வாய்ப்பு நான் டெல்லியில இருந்து பார்க்கக்கூடிய வகையில இப்போதைக்கு இருக்கிறதா தெரியவே இல்லை. சரி, காங்கிரஸ் கட்சிக்காரங்க ஏன் தாங்க இப்படி அடிச்சுக்கிறாங்க? அவங்களுடைய இந்த உள்கட்சி பூசலை நீங்க எப்படி பாக்குறீங்க? என்ன பண்ணா காங்கிரஸ் கட்சி சரி செய்யப்படும்? இந்த பத்தின ஏதாவது யோசனை உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. டெல்லி சார்ந்த அரசியல், வட இந்தியா அரசியல், முக்கியமான தேசிய கட்சிகள் சார்ந்த நகர்வுகள் எதையுமே நம்ம இன்டெப்தான டீட்டெயில்ஸா கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். பெரும்பாலான செய்தி சேனல்கள் தராத இன்ஃபர்மேஷன்ஸை நம்மளுடைய த கேபிட்டல் யூடியூப் சேனல்ல உங்களுக்கு பிரத்யேகமா கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு உங்களுடைய ஆதரவு மட்டும்தான் நான் கேட்கறது. ஏன்னா இது தனிப்பட்ட முறையில என்னால நடத்தக்கூடிய சேனல். நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவின் அடிப்படையில மட்டும்தான் இதை நான் மேற்கொண்டு எடுத்து செல்ல முடியும். அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோஸை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி.